ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று வந்து கொஞ்சம் டிமாண்டு தாங்க. அதாவது காலையிலேயே வந்து ஏபிஐ வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஎஸ் இன்வென்ட்ரிஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் இருக்குது, அதாவது பேரல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க காலையில் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தது. பட் ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஃபோர்காஸ்ட் வந்து -1.900. ஸோ அவங்க கொடுத்துருக்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.925M. அதாவது ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறதுக்கும் ரிசல்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்கும். ஒரு 5 ரிசல்ட் வருது அப்படின்னா ஸோ ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணதுக்கு அகென்ஸ்டாக வந்து ரிசல்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நேற்று நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சப்ளை ஆகுமா, அதாவது 1.925M வந்து ஆக்சுவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சப்ளை ஆகணும் அப்படின்னா ஸோ செல் சைட் பிரேக் அவுட் எந்த இடம்னா 8596. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதாவது 8596 தான் பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகேங்களா? மற்றபடி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 9082 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 9082 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலில் 9082. செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 8596. சப்போஸ் நமக்கு மார்க்கெட் ஒரு செல் சைட் கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 8022. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஈரானோட சீஸ்ஃபயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலவரையின்றி போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்கிறாங்க ட்ரம்ப். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். பட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 9082. ஸோ நமக்கு இந்த இன்வென்ட்ரி டேட்டா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த 8596 பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் வீடியோவில் 257.6 பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங் வச்சது அப்படின்னா பை சைடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அகைன் வந்து அந்த இடம் செல்லிங்காக தான் இன்னும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 255.9 ஸோ 255.4 செல்லிங் ஜோன் தான் இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக 243.9 வரைக்கும் வரும். ஸோ அகைன் நமக்கு வந்து பை போகணும் அப்படின்னா எஸ்டர்டேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். ஸோ அப்போ தான் அகைன் வந்து 264 இந்த ரேலி வந்து கண்டினியூஷன் வந்து ஆகும். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்காம நேச்சுரல் கேஸ் மறுபடியும் பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் இந்த ரேலியோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 290. ஸோ 290 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் வைக்க நம்ம வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ மற்றபடி இந்த இடம் இன்னைக்கு வந்து 255.4ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் சைடு கொடுத்துட்ருக்கு. நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா 1,53,711 இருந்து நமக்கு 1,52,179 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,53,049. ஸோ இந்த இடம் வந்தால் அகைன் வந்து நமக்கு 1,52,000 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா கூட சேம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நமக்கு இப்போதைக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. 2,48,346 இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணலாம். ஏன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான். ஸோ செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸ் வேணாம். செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 2,48,346. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் 2,42,984 ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நினைச்ச மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. அதாவது 1263 சப்போர்ட் எடுத்தது. ஸோ ஒரு கேப்பை ஓப்பன் ஆகி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 1296 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது அகைன் வந்து 1263. ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு செல்லிங் சைடு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா 8596 பிரேக் அவுட் பண்ணலாம். இல்லை ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா $0.76 வந்து
பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. அகைன் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 9082 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி நமக்கு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அதாவது 61 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. இன்னொரு டைம் இருக்குல்ல, இன்னொரு 2 ஹவர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ரெக்கவரி நடந்தது அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. MSCI வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கூட ஸோ நமக்கு வந்து ஒரு -1.69 வந்து நெகட்டிவ்ல இருக்குது. நேற்று ஈவினிங்கெல்லாம் ஒரு 15 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற கேண்டலும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு -1.74 மட்டும்தான் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு செல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குற மார்க்கெட்டாக இருக்காது. ஸோ செல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ஏதாவது ஸ்லிப்பானால் கண்டிப்பாக வந்து பங்கு சந்தைகள் மறுபடியும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐடி செக்டர்லாம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் எதிர்பார்க்கலாமே தவிர ஒரு ஒன் சைடுங்கிறது டவுட்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸில் 4.23% வந்து நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்குறாங்க இன்ஃபோசிஸ். ஓகேங்களா. ஸோ அப்போனா கண்டிப்பாக வந்து ஐடி செக்டார் கொஞ்சம் வந்து டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி டவுன் எடுத்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நேற்று. ஸோ எஸ்டர்டேலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எல்லாம் நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கிரியேட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஸோ நம்ம நேற்றே வந்து பார்த்தது தான். ஸோ 57,001ங்கிறது நமக்கு செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து 56,349 வரைக்கும் நமக்கு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டியெல்லாம் நேற்று வந்து லோவை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ 24,367 இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மற்றபடி ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இந்த 24,353ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக பாருங்கள். பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் செல்லிங் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நாம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து தேர்தல் நாள். ஸோ மறக்காமல் போயிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வாக்கை வந்து பதிவு பண்ணிடுங்க. ஓகேங்களா. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.